அனைவருக்கும் வணக்கம். இப்பதிவில் நாம் பார்க்க இருப்பது உச்சிட்ட கணபதியின் மந்திர பிரயோகங்கள். இதில் நீங்கள் முதலாவதாக இதில் தரப்பட்டுள்ள உச்சிட்ட கணபதியின் மூல மந்திரத்தையும் பிரதிஷ்டா யந்திரத்தையும் முதலில் சித்தி செய்து கொள்ள வேண்டும். இது முக்கியம். உண்மையை கூறப்போனால் உச்சிட்ட கணபதி பிரயோகத்துக்கு நீங்கள் 1,00,000 மந்திரத்தையும் அதில் 10 பங்கு ஹோமமும் ஹோமத்தில் 10 பங்கு தர்ப்பணமும் செய்ய வேண்டும். அத்தோடு சுமங்கலி பெண்களுக்கு அல்லது ஒரு சுமங்கலி பெண்ணுக்காவது நீங்கள் மங்களகரமான பொருட்கள் கொடுக்க வேண்டும். இதைவிட ஒரு பிராமணனுக்கோ அல்லது 10 பிராமணர்களுக்கோ நீங்கள் அன்னதானம் செய்விக்க வேண்டும். இம்மந்திரத்தை நீங்கள் ரிஷிநியாசம், அங்கநியாசம், கரநியாசம், தியானம் என்னும் முறையோடு நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் பூரண பலன் தரும். இதுதான் உண்மை. மற்றபடி நீங்கள் மந்திரத்தை மட்டும் பூசை செய்து கொண்டு வந்தால், உச்சரித்து கொண்டு வந்தால், மூல மந்திரத்தை ரிஷிநியாசம், அங்கநியாசம், கரநியாசம், தியானம் இல்லாமல் மூல மந்திரத்தை மட்டும் ஹோமம் தர்ப்பணங்கள் எதுவும் இல்லாமல் செய்து கொண்டு வந்தால் அது உங்களுக்கு ஒரு 10% பலன் தரும் என்பதே சந்தேகம்தான். அந்த மந்திரத்திற்குரிய பலத்திற்கு சில பேய்பிசாசுகளோடும் தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டு வருவதனால் செல்வ செழிப்புகள் ஓரளவு உருவாகும். ஆனால் இந்த பிரயோக தந்திரங்களை, உச்சிட்ட கணபதியின் பிரயோக தந்திரங்களை நீங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் நான் கூறியபடி 1,00,000 10,000 கோமம், 1000 தர்ப்பணம், பிராமண பூசணம், சுமங்கலிக்கு பூசை என்பன செய்ய வேண்டும். நீங்கள் இதை முறையோடு செய்தால் மட்டுமே உங்களுக்கு உச்சிட்ட கணபதி பூரணமாக சித்தியடையும். இதை முதல் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றது நான் இருக்கும் பிரயோக முறைகளை உங்களுக்கு கூறுகிறேன். அதன்படி நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது உச்சிட்ட கணபதியின் பிரதிஷ்டா மூல மந்திரத்தை பார்ப்போம். ஓம் ஹஸ்திமுகாய லம்போதராய மகாத்மனே ஆம் க்ரோம் ஹ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் ஹும் ஹே ஹே உச்சிட்டாய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை நீங்கள் 1,00,000 கொடுக்க வேண்டும். தேய்பிறை சதுர்த்தியில் தொடங்கி இப்பூசையை நீங்கள் செய்து கொண்டு வர வேண்டும். சிறப்பாக நைவேத்தியங்கள் எல்லாம் வைக்க வேண்டும். பழம், பாக்கு, வெத்திலை எல்லாம் வைத்து பால், மோதகம், கொழுக்கட்டை போன்ற அனைத்து விதமான நைவேத்திய பொருட்களையும் வைத்து, மோதகம் முக்கியமாக வைக்க வேண்டும். நீங்கள் பூசை செய்யலாம். மந்திரத்தை சாபநிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் மந்திரத்தை யந்திரத்தையும் சாபநிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். முடிந்த அளவு பிரதிஷ்டா யந்திரத்தை உங்களால் முடிந்தால் வெள்ளித்தகட்டில் எழுதி கொள்ளுங்கள். அதன் பிறகு நீங்கள் முதலாவது மந்திரத்தை கூட நீங்கள் முதல் சாபநிவர்த்தி செய்து சித்தி செய்து கொள்ளலாம். பிறகு கூட நீங்கள் யந்திரத்தை செய்து கொள்ளலாம். இரண்டையும் ஒன்றாக செய்தால் சிறப்பானது. எதுவாக இருந்தாலும் பூர்வாங்க நீங்கள் தேக சுத்தி, பிறகு குரு பூசை, விக்னேஸ்வர பூசை, சங்கல்பம் என்பன முறையாக நீங்கள் செய்ய வேண்டும். இதற்கு ரிஷிநியாசம், தியானம், அங்கநியாசம், கரநியாசம் என்பன இருக்கின்றன. தேவைப்படுவோர் என்னை தொடர்பு கொள்ளலாம். அதை முறையோடு நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் உச்சிட்ட கணபதி சிறப்பாக உங்களுக்கு அருள் தருவார். நீங்கள் யந்திரத்தை மட்டும் பிரதிஷ்டை செய்யலாம் அல்லது உச்சிட்ட கணபதியின்
சிலை ஒன்றை நீங்கள் நிர்மாணித்து அதற்கு நீங்கள் பிராண பிரதிஷ்டை எல்லாம் செய்து யந்திரத்தை அதன் அடியில் ஆசனத்தில் வைத்து நீங்கள் செய்யலாம். மந்திரம் 1,00,000 உரு நீங்கள் கொடுக்க வேண்டும். ஹோமம் 10,000 நீங்கள் செய்ய வேண்டும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நெய் கொண்டு எள்ளினால் நீங்கள் 10,000 ஹோமம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்து அத்தோடு ஒரு சுமங்கலி பெண்ணுக்கும் நீங்கள் அனைத்து விதமான மங்கள பொருட்களையும் வழங்க வேண்டும். பிராமணர்களுக்கு உணவளிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் இந்த மந்திரம் ஜந்திரம் உங்களுக்கு சித்தி தரும். இதன் பிறகுதான் நீங்கள் பிரயோகத்திற்கு எடுக்கலாம். மற்றபடி இந்த மந்திரத்தையே நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு ஓரளவு சில செல்வங்களும் ஒரு சில விடயங்களும் மட்டும்தான் நடக்கும். நீங்கள் இந்த மந்திரத்தை சரியாக செய்யும் போது சங்கல்பத்திலேயே சொல்லிக் கொள்ள வேண்டும். மந்திரத்தை சித்தி செய்ததுக்கு பிறகு பிரயோகத்திற்கு எடுக்கும் பொழுது நீங்கள் சங்கல்பத்தில் இன்ன கர்மத்திற்காக இவருக்கு இன்ன பிரயோகத்திற்காக நான் எடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். யந்திரத்தை பார்த்ததுக்கு பிறகு பிரயோகங்கள் எவ்வாறு இருக்கும், அதை எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம். இதுதான் உச்சிட்ட கணபதியின் மகாஜந்திரம். இதுதான் பிரதிஷ்டா ஜந்திரமும். இதை நீங்கள் முதலில் சித்தி செய்து கொள்ள வேண்டும். உச்சிட்ட கணபதியின் பல யந்திரங்கள் இருந்தாலும் இதுதான் பிரதிஷ்டா ஜந்திரம். இதை முறையாக நீங்கள் எழுதி சித்தி செய்து பிரதிஷ்டை செய்து கொள்ள வேண்டும். இதை செய்தால்தான் ஏனைய அனைத்து விதமான உச்சிஷ்ட கணபதியின் ஜந்திரங்களும் உங்களுக்கு தரும், நல்ல பலனை தரும். நீங்கள் இதை வெள்ளியிலேயோ அல்லது செப்பு தகட்டிலோ நீங்கள் கொஞ்சம் தடிமமான தகட்டில் எழுதி கொள்வது நல்லது. நீண்ட காலம் நிலை பெற்று இருக்கும். இதை நீங்கள் சித்தி செய்ததற்கு பிறகு பிரயோகம் செய்யும் பொழுது செஞ்சந்தனத்தினாலோ அல்லது வெள்ளெருக்கினாலோ கட்டை விரல் அளவு பிள்ளையார் செய்து அதற்கு பிராண பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதை தேன் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். பிறகு தேய்பிறை சதுர்த்தியிலிருந்து வளர்பிறை சதுர்த்தி வரை தினமும் நீங்கள் வெல்லமும் பாயாசம் இவற்றை வைத்து வெற்றில வாக்கு பழம் எல்லாம் வைக்க வேண்டும். அத்தோடு நீங்கள் சர்க்கரையும் பாயாசமும் தனித்தனியாக வைத்து தனிமையோடு இருந்து நீங்கள் ஆடையின்றி உங்களை நீங்களே கணேசராக நினைத்து உச்சிட்ட கணபதியாக நினைத்து கொண்டு பூஜை செய்ய வேண்டும். இவ்வாறு பூஜை செய்து அதன் பிறகு நீங்கள் எள்ளு நெய் கொண்டு 1000 தடவை ஹோமம் செய்தால் எவராக இருந்தாலும் உங்களுக்கு அரச பதவி கிடைக்கும் அல்லது அரச வேலைவாய்ப்பு கிடைக்கும். இதன் இரண்டாவது பிரயோகம், குயவர்கள் கைவழிப்பார்கள். சட்டிவானை செய்த பிறகு கழிவு கையை வலித்து எடுக்கும். அந்த மண்ணை எடுத்து கொண்டு வந்து நீங்கள் உச்சிஷ்ட கணபதி போல் ஒரு பதுமை ஒன்றை செய்து அதை நீங்கள் இப்பிரயோகம் கொண்டு மந்திரம் கொண்டு சங்கல்பம் எல்லாம் செய்து உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சங்கல்பத்தில் சொன்னதுக்கு பிறகு நீங்கள் உச்சிட்ட கணபதி மந்திரத்தை அந்த பதுமையை வைத்து பூஜை செய்து கொண்டு வந்தால் நீங்கள் என்ன விருப்பத்தை சொன்னீர்களோ அது விரைவிலேயே பூர்த்தியடையும். இதுபோல சிறுநாகப்பூவால் நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு வரும். இதுபோல உங்கள் பகைவர்கள் இல்லாமல் போக வேண்டும் என்றால் வேப்ப மரத்தில் வடக்கு பக்கம் இருக்கும் அந்த வேரை எடுத்து அதில் ஒரு பிள்ளையார் உச்சிட்ட கணபதி செய்து நீங்கள் பூசை செய்தால் சங்கல்பத்தில் முதல் எதை செய்வதாக இருந்தாலும் சங்கல்பத்தில் சொல்லிக் கொள்வேன். இன்னான் மகன் இன்னான் இந்த இடத்தை விட்டு அல்லது இல்லாமல் போய்விட வேண்டும், அவன் தொல்லை இல்லாது போய்விட வேண்டும் என்று கூறி நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் அந்த பகைவன் பூண்டோடு அழிந்து போவான் அல்லது அவ்விடத்தை விட்டு ஓடி போவான். இதுபோல நீங்கள்
உலகவசியம் செய்ய வேண்டுமாக இருந்தால், சகல சர்வவசியம் எல்லாத்துக்கும் பொதுவாக செய்ய வேண்டுமாக இருந்தால், நெய், தேன், சர்க்கரை, பொறி இவற்றைக் கொண்டு ஹோமம் செய்து அந்த ஹோம பஸ்பத்தை நீங்கள் நெய்யில் குழைத்து பூசிக்கொண்டு போனால் உங்களுக்கு உலக வசப்படும். அதாவது நீங்கள் எதற்காக நீங்கள் அந்த வசியத்தை பிரயோகிக்கிறீங்களோ அந்த வசியம் உங்களுக்கு 100க்கு 100% பலன் அளிக்கும். நீங்கள் பிள்ளையாருக்கு படைத்த மோதகத்தை உண்டதற்கு பிறகு, அதாவது நீங்கள் சாப்பிட்டதற்கு பிறகு வாய் சுத்தம் செய்யாமல் படுத்தபடி ஜெபம் செய்து கொண்டு வந்தால் சத்துருக்கள் எல்லாம் உங்களுக்கு வசமாவார்கள். நீங்கள் உச்சிட்ட கணபதி மந்திரத்தை சரியான முறையில் உச்சரிக்க வேண்டும். கடுகு பூவினால் நீங்கள் கடுகெண்ணெய் கலந்து ஹோமம் செய்தால் உங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் தொலைதூரம் ஓடிவிடுவார்கள். இந்த மந்திரத்தை ஒரு காலத்தில் குபேரன் ஜெபித்து இப்பொழுது அவர் குபேர பதவியில் இருக்கிறார். அதுபோல சுக்கிரீவன் ஜெபித்ததனால் அவருக்கு மீண்டும் அரசு பதவி கிடைத்தது. வாலியை அழித்து அரசு பதவி கிடைத்தது. எங்கிருந்தோ வந்த ராமனால் வாலி அழிபட்டு சுக்கிரீவனுக்கு கிடைத்தது. இதுபோல உங்களுக்கு இன்னும் பல பிரயோகங்கள் இருக்கின்றன. சென்னாயுருவி குச்சியை கொண்டு நீங்கள் ஹோமம் செய்தால் லட்சுமி கடாட்சம் ஏற்படும். அதுபோல நீங்கள் ஒரு அரச பதவி அல்லது அரச பதவியில் இருப்பவர்கள் அதைவிட உயர் பதவி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் 10,000 உரு ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து சங்கல்பத்தில் சொன்னதுக்கு பிறகு 10,000 உரு ஜெபித்தால் உங்களுக்கு அரச பதவி அல்லது அரச பதவியில் உயர்வு கிடைக்கும். நீங்கள் பல அரச பதவியில் இருப்பவர்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் வசமாக வேண்டும் என்றால் சங்கல்பத்தை செய்து கொண்டு 2 லட்சம் உரு ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தால் உங்களுக்கு அரச பதவிகளும் கிடைக்கும். அரசாங்கத்தோடு கூடியவர்கள், அரச பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு வசமாவார்கள். இதை 10 லட்சம் உரு நீங்கள் ஜெயிப்பீர்களாக இருந்தால் நீங்கள் விரும்பியது நிறைவேறும். நான் கூறியது போல இதற்கு நீங்கள் பெரிய அளவில் இதாக்க தேவையில்லை. மந்திரத்தை மட்டும் நீங்கள் 10 லட்சம் உரு கொடுக்க வேண்டும். ஆரம்பத்தில் நீங்கள் ஹோமம் செய்து சித்தி செய்து கொள்ளலாம். ஆனால் ஹோமம் செய்தால் உங்களுக்கு பலவிதமான சித்திகளும் நல்ல சக்திகளும் கிடைக்கும். இது கைகண்ட உண்மையாக இருக்கிறது. தேய்பிறை அட்டமியிலிருந்து சதுர்தசி வரை தினமும் 8,500 உரு ஜெபித்துக் கொண்டு அதன் பிறகு அதில் 10ல் ஒரு பங்கு ஹோமம் செய்தால் ஒரு நாளுக்கு 8,500 உருவும் 850 தடவை ஹோமமும் அதில் பாதி 85 தடவை தர்ப்பணமும் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்து கொண்டு வந்தால் தனம், தானியம், பிள்ளை, பேரன் போன்ற சௌபாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆற்று நீரை கொண்டு வந்து 1008 உரு கொடுத்து அதில் முகம் கழுவியதற்கு பிறகு நீங்கள் அரச அலுவலகங்களுக்கு சென்றால் அவர்கள் உங்களுக்கு வசமாவார்கள். இதற்கு நீங்கள் மூலமந்திரத்தினுள் என்ன காரியம் நடக்க வேண்டுமோ அதை உட்புகுத்தி செய்ய வேண்டும். ஊமத்தம்பூ 4000 ஊமத்தம்பூக்களை கொண்டு நீங்கள் கணேசருக்கு, இந்த உச்சிட்ட கணபதிக்கு நீங்கள் மந்திரத்தை சொல்லி சொல்லி போட வேண்டும். போட்டதுக்கு பிறகு நீங்கள் அந்த பூவை எல்லாம் எடுத்து ஒரு புதுச்சட்டியில் போட்டு மையாக்கி அதை பூசிக்கொண்டு போனால் அரச உயர் அதிகாரிகள் உங்களுக்கு வசமாவார்கள். ஒரு பெண்ணை வசமாக வேண்டுமென்றால் அவளின் இடதுகால் மண்ணை எடுத்து அதோடு குயவன் கைவலித்த மண்ணையும் சேர்த்து ஒரு உச்சிட்ட கணபதி பதுமை செய்து அதற்கு பிராண பிரதிஷ்டை செய்து சங்கல்பம் செய்து
12,000 தடவை நீங்கள் ஜெபிப்பீர்களாக இருந்தால் அந்த பெண் உங்களுக்கு வசமாவார். வெள்ளருக்கு அதன் அடித்தண்டினே அல்லது வடக்கு பக்க வேரால் நீங்கள் ஒரு உச்சிட்ட கணபதி பதுமையை செய்து 10,000 முறை உச்சரிக்க வேண்டும். அதற்கு பிராண பிரதிஷ்டை எல்லாம் செய்ததற்கு பிறகு 10,000 முறை கொடுப்பீர்களாக இருந்தால் அதன் போது நீங்கள் சிவப்பு மலரையும் சந்தனமும் கொண்டு அர்ச்சனை செய்து 10,000 முறை கொடுத்து நீங்கள் படுத்தால் என்ன காரியத்தை நினைத்து கொண்டு படுத்தீர்களோ அது சம்பந்தமான விடயத்தை கனவில் வந்து உச்சிட்ட கணபதி தெரிவிப்பார். இது உண்மை. அதுபோல மனிதனின் எலும்பு ஞாயிற்றுக்கிழமை இறந்தவனின் எலும்பு துண்டை எடுத்து நீங்கள் உச்சிட்ட கணபதி மந்திரத்தை செவித்து நீங்கள் விரும்புவர் மீது எறிந்தால், ஆண் பெண்ணின் மீதோ அல்லது பெண் ஆணின் மீதோ எறிந்தால் அவர்கள் உங்களுக்கு வசமாவார்கள். அல்லது அந்த எறும்பை கொண்டு அவரை தொட்டாலே அவர்கள் உங்களுக்கு வசமாவார்கள். குயவன் கைவலித்தமன் பெண் அல்லது பெண்ணின் இடதுகால் மண் அல்லது ஆணின் வலதுகால் மண். இதை எடுத்து உச்சிட்ட கணபதியின் பதுமையை செய்து அந்த பதுமையின் இதயத்திலே அந்த குறித்த ஆண் அல்லது பெண்ணின் பெயரை எழுதியதற்கு பிறகு நீங்கள் உச்சிட்ட கணபதி மந்திரத்தை ஜெபித்ததற்கு பிறகு அதை வேப்ப மரத்து வேரை சாப நிவர்த்தி செய்து அந்த வடக்கு பக்க வேரை எடுத்து அந்த பதுமையோடு சேர்த்து பூமியில் புதைத்து நீங்கள் மந்திரத்தை சொல்லிவிட்டு வந்துவிட வேண்டும். அவர்களுக்கு பைத்தியம் பிடித்துவிடும். அதை எடுத்து நீங்கள் தண்ணி தெளித்து பாலிலிட்டு பிறகு ஓடும் நீரில் விட்டால் பைத்தியம் தெளிந்து விடும். ஒரு பெண்ணை அல்லது ஆணை வசியம் செய்ய வேண்டும் என்றால் ஓம் ஹஸ்திமுகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே இன்னான் மகன் இன்னான் அல்லது இன்னாள் மகள் இன்னாள் இன்னாருக்கு வசமாக ஆம் க்ரோம் ஹ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் ஹும் ஹே ஹே உச்சிட்டாய ஸ்வாகா இவ்வாறு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கோமங்கள் செய்யும் பொழுது அல்லது நீங்கள் இது செய்யாமலுக்கு பேர் அதனுள்ளிட்டு செய்யாமல் செய்ய வேண்டும் என்றால் சங்கல்பத்தில் நீங்கள் செய்ததற்கு பிறகு மந்திரத்தை மட்டும் உச்சரித்தாலும் போதும். சரியான முறையில் நீங்கள் செய்து வந்தால் எல்லா பிரயோகங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும். இதுபோல உச்சிட்ட கணபதி தந்திரத்தில் ஒரு பிரயோகம் இருக்கிறது. வேப்ப மரத்து அடியை கொண்டு ஒரு கணேச உருவம் நீங்கள் உச்சிட்ட கணபதி உருவத்தை செய்ய வேண்டும். அதற்கு பிராண பிரதிஷ்டை எல்லாம் செய்ததற்கு பிறகு தேய்பிறை அஷ்டமியிலிருந்து அமாவாசை வரை தினமும் நீங்கள் இம்மந்திரத்தை 500 தடவை ஜபிக்க வேண்டும். ஒரு நாளுக்கு 500 தடவை என்ற வீதம் நீங்கள் ஜபித்துக் கொண்டு வர வேண்டும். இதன் போது நீங்கள் வாயை சுத்தப்படுத்தி இருக்கக்கூடாது. இவ்வாறு இருந்து தினமும் நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு கிண்ணத்தில் நீங்கள் செஞ்சந்தனம் வைத்திருக்க வேண்டும். சுவத்த பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். இவ்வாறு நீங்கள் பூசை முழுமையாக செய்து முடித்ததற்கு பிறகு பலன் கிடைக்க தொடங்கும். அதை கொண்டு பல பிரயோகங்கள் செய்து கொள்ளலாம். அந்த பதுமையை கொண்டு உச்சிட்ட கணபதி பதுமையை கொண்டு ஒரு ஆணையோ பெண்ணையோ உங்களுக்கு வசியம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அவரின் உருவப்படத்தை அந்த பதுமையின் முன்னால் வைத்து நீங்கள் ஒரு நாளுக்கு 1800 கொடுத்து கொண்டு வருவீர்களாக இருந்தால் அவர் உங்களுக்கு வசப்படுவார்.
வசப்பட்டவரின் தலையில் அப்பதுமையை வைத்தால் அவர் மறுபடியும் உங்களை வெறுத்து சென்று விடுவார். இந்த உச்சிட்ட கணபதி பதுமையை நீங்கள் நதியிலிருந்து நீர் கொண்டு வந்து அதுக்கு அபிஷேகம் செய்து அந்த நீரை நீங்கள் எடுத்து யாருக்கெல்லாம் கொடுக்கிறீர்களோ அவரெல்லாம் உங்களுக்கு வசப்படுவார். இந்த வேப்ப மரத்தினால் செய்யப்பட்ட உச்சிட்ட கணபதி பதுமையை உங்கள் வாசலுக்கு நேராக இருக்கும் அல்லது வாசலுக்கு முன்னால் வீட்டுக்கு முன்னால் இருக்கும் ஒரு மர கிளைக்குள் மறைத்து வைக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் எப்பொழுதும் குறைவில்லாத அன்னபாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 108 தடவை மந்திரத்தை ஜெபித்து அந்த மரத்திற்கு நீங்கள் நீர் தெளித்து கொண்டு வர வேண்டும். கீழே இருந்து சாம்பிராணி பூவை போட்டுவிட வேண்டும். இந்த பதுமையை நீங்கள் இடுப்பில் கட்டிக்கொண்டு சென்றால் ஒரு சின்ன வெள்ளி பாத்திரத்துக்குள் வைத்து நீங்கள் இடுப்பில் வைத்திருந்தால் சத்துருக்கள் உங்களை எதிர்த்து நிற்க மாட்டார்கள். இதையெல்லாம் சரியான முறையில் நீங்கள் செய்யுங்கள். அதுபோல இன்னும் ஒரு முறை இருக்கிறது. உச்சிஷ்ட கணபதி முதலாவது உச்சிஷ்ட கணபதியின் பிரதான மந்திரத்தையும் யந்திரத்தையும் சித்தி செய்ததற்கு பிறகு நான் கூறப்போகும் பின்வரும் மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்து கொள்வீர்களாக இருந்தால் முக்காலமும் உங்களுக்கு குறி சொல்லக்கூடிய சக்தி கிடைக்கும். இதுதான் நீங்கள் முக்காலமும் குறி சொல்லக்கூடிய உச்சிட்ட கணபதியின் மந்திர பிரயோகம். ஓம் நமோ பகவதோ ஏகதந்தாய ஹஸ்திமுகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே ஆம் கிரோம் ஹ்ரீம் கம் கே உச்சிஷ்டாய ஸ்வாகா. இதை நீங்கள் முதல் கூறப்பட்ட மூலமந்திரம் மகா யந்திரம் என்பவற்றை நீங்கள் பிரதிஷ்டை செய்ததற்கு பிறகு இந்த மந்திரத்தை நீங்கள் 1,00,000 உரு கொடுத்தால் உங்களுக்கு முக்காலமும் குறி சொல்லக்கூடிய தன்மை கிடைக்கும். சரியான முறையில் நீங்கள் இதையும் பூசை செய்து சாப நிவர்த்தி செய்து சித்தி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இதன் பலன் கிடைக்கும். இன்னும் அநேக பிரயோகங்கள் உச்சிட்ட கணபதி பிரயோகத்தில் இருக்கிறது. அனைத்து பிரயோகங்களையும் சரியான முறையில் பூசை எவ்வாறு செய்வது என்பதை முறையாக நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு இதில் எந்த ஒரு ஒளிவு மறைவுமின்றி அனைத்து பிரயோகங்களையும் என்னால் சொல்லித்தர முடியும். இதுதான் உண்மை. இதில் இருக்கும் பல பிரயோகங்கள் என்னால் செய்ய முடியாமல் போனது. ஆனாலும் நீங்கள் இளம் வயதினராகவும் உடல் திடகாத்திரமாகவும் இருந்தால், வயது கூடியவராக இருந்தாலும் பரவாயில்லை, உடல் திடகாத்திரமாக இருக்க வேண்டும். நோயுற்ற உடல் ஆரோக்கியமற்றதாக இருந்தால் இவ்வாறான பிரயோகங்கள் செய்வது மிகவும் கடினம். உங்களுக்கு அனைத்து பிரயோகங்களையும் முறையாக கற்றுத்தருவேன். எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் செய்து வெற்றி காணலாம். பல பிரயோகங்கள் என்னால் தொடர்ந்து செய்ய முடியாமல் போனது. நீங்கள் இதற்குத்தான் நான் சொல்வது, உங்களுக்கு சரியான பணப்பலமும் இருக்க வேண்டும். உடற்பலம் மட்டுமல்ல, பணப்பலம், இடவசதி என்பன இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் மட்டுமே நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு அனைத்து விதமான பிரயோகங்களும் கற்றுத்தரப்படும். இதன் மாந்திரீக புத்தகமும் இருக்கிறது. உச்சிட்ட கணபதி பிரயோகங்கள் முழுமையாக இருப்பதற்கான யந்திரங்கள், மந்திரங்கள், அனைத்து விதமான பிரயோகங்களும் இருப்பதற்கான புத்தகமும் இருக்கிறது. விரும்பியவர்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். மந்திரம் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை பலரும் அறியும் வண்ணம் நீங்கள் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.